5656 புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் நகுல் நடிப்பில் வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் திரையரங்குகளில். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும்.
அம்மாளே, என்ன உங்களுக்கு இப்படி வேர்த்திருக்கு? இன்னைக்கு என்ன பாத்தீங்க? மலை மேல இருந்து குதிச்சிங்களா இல்ல கிணத்துக்குள்ள விழுந்துட்டீங்களா? இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் கொஞ்ச நேரமாவது படிச்சீங்களா படுக்க போறதுக்கு முன்னாடி? இந்த அமாவாசை பக்கத்துல வந்துருச்சுல, அதான் இந்த மார்த்தாண்டனுக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. விஷால் அம்பாள் கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லி? நம்ம சொன்னா யாரு கேக்குறாங்க? எங்கேயாவது போட்டோம். அம்பாளே, என்னோட தூக்கத்தை கெடுக்காதீங்க. கந்த சஷ்டியை சொல்லிக்கிட்டே படுத்து தூங்குங்க. ஈஸ்வரா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அர்ஜுன கேஸ்வன் நீங்க எதுக்காகமா பயப்படுறீங்க? எனக்கு சாகிறதுக்கு பயமா இருக்கு கௌசல்யா. உயிரோட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். விதி முடிஞ்சிருச்சுன்னா போய் சேர வேண்டியதுதான், அவ்வளவுதானே. என்ன மாமே கோலம் போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா. டேய் சீக்கிரம் போடா. தேவமாலே, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? தெற்கு தெருவுல ராமையா இருக்காருல்ல, அவர் போய் சேர்ந்துட்டாரு. நிஜமாவா? ஆமா, படுத்த படுக்கையா இருந்தாருல, படுத்தே கிடந்தாரு. எத்தனை நாள் தான் இப்படியா கஷ்டப்படுறது? இந்த மாதிரி இன்னும் 7-8 பேர் இருக்காங்க. நான் சாட்சி பேசுறேன். மனசாட்சி, 3 காலங்களையும் பார்க்க முடிஞ்ச சாட்சி. இது ஒரு கதை அல்ல, இதய துடிப்பை காது கொடுத்து கேட்கும் ஒரு அனுபவத்தை போல் நானும் அது போன்று மென்மையானவள். அந்த கௌசல்யா தான் யாரு? அவ்வளவு பெரிய ஆளா? இந்த தெருவுல யாருக்குமே பிரச்சனை இல்ல, ஆனா அந்த பொண்ணுக்கு மட்டும் அவ்வளவு பிரச்சனை. 4 லிட்டர் பால் வாங்கினா 2 லிட்டர் தண்ணி. இவனை சும்மா விடுறதா? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தா பாலை மூஞ்சிலே ஊத்தி விட்டுருவேன். உன் சுபாவத்தோட லட்சணம் இந்த தெருவுல எல்லாருக்கும் தெரியும். உனக்கு தான் மனசாட்சி இல்லையே. நீ செய்யற வேலை தண்ணியில பாலை கலக்கல, பால்ல தண்ணிய கலக்கற. புடிச்ச மாதிரி தான் பண்ணுவேன். நல்ல மனசு இருந்தா வந்து வாங்கிட்டு போ. மாமி தள்ளுங்க, இவன் கிட்ட 4 கேள்வி கேட்கணும். ரொம்ப நாளாச்சு உங்க பால் பிசினஸ் நானும் பார்க்கணும். வேணாம் வேணாம், இவனை விட்டுடுடி. அடுத்த வாரத்துல இருந்து நம்ம கவர் பால் வாங்கிடலாம். ஆமா, ஏன் அடுத்த வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க? இப்பவே போய் வாங்கிக்க. போ போ, உனக்கெல்லாம் நான் பாலே தர மாட்டேன். நாங்க வாங்கிக்கிறோம், நீ போ. நல்ல போயிட்டு தானே தண்ணியில இருக்கேன். பாலை கலந்துட்டு ஒண்ணு சொல்ல போதுமே பேசுறோம். ஊர் பொண்ணைய பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. பழிக்காதீங்க. ஆமா ஆமா, சரிதானா? வா வா. அஷோ, ஓ கெட்ட சகுனம். இந்த அம்பாள் வேற இந்த கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு. அம்மா, அந்த பையனுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி தான். அவன்கிட்ட தான் பால் வாங்கணும்னு ஏன் அடம் பிடிக்கிறீங்க? நாமெல்லாம் எத்தனை நாளா அவனை பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு எப்படி வேண்டான்னு சொல்றது? உங்களோட இந்த நல்ல மனசை தான் எல்லாருமே சேர்ந்து பயன்படுத்திக்கிறாங்க. அந்த ஆள் ஒன்றும் நம்ம ஆளுங்க கிடையாது. வடக்குல இருக்கிற ரோகிணி அம்மா தான் சொன்னாங்க. அவங்க வேற ஆளுங்களா. நீ சும்மா இரேன் கௌசல்யா, பாவம் அவன் எப்படியோ பழிக்கட்டும். வெளித்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்க. நான் இனி எதுவும் பேசல.
தேவமா கதவு திறங்கோ. நான் பார்க்குறேன். கதவை திறங்கம்மா. கொடுங்க. என்ன பொம்மனாட்டியோ. யாருக்கிட்ட இருந்து அம்மாளே? காட்டுங்க. என்ன இது? அட்வொகேட் ஆபீஸ்ல இருந்து வந்த லெட்டர்மா? தேவமாவா? உட்காருங்க உட்காருங்க. குடிக்கிறதுக்கு உள்ள வாங்கோ. நான் உள்ள போங்க. லெட்டர் வந்திருந்தது. உட்காருங்கோ உட்காருங்கோ. கௌரியோட மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ் இருக்குல்ல, அதில் தேவம்மாளுக்கும் பங்கு கொடுக்கணும்னு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. இந்து வாரிசு உரிமை சட்டப்படி செக்ஷன். எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சுப்பையாக்கு தான் இப்போ பணம் தேவை. தேவையில்லை, ஆசை. கௌரி இறந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி கூட உங்களை பார்க்க அவர் வரவே இல்லைல்ல. எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ ஒரு பொண்ணு கூட இருக்கால, கிடைக்கிற பணம் எல்லாம் அங்கேயே செலவாயிரும். ரொம்ப கஷ்டம். தேவம்மா, இந்த பணம்லாம் என்ன பண்ண போறீங்க? நான் சாந்திவனத்துக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் அங்கேயும் இருக்காங்க. கௌரியோட பணம் நல்ல காரியத்துக்கு போகட்டும். சந்தோஷமா இருக்கு. கடவுளே, நல்ல அமௌண்டா இருக்கணும். சாமி நன்றி, ரொம்ப நன்றி. ஐயோ, கொடைய மறந்துட்டேனே. கத்திரி வெயிலாச்சே, வெயில் அதிகமா இருக்கு. அம்மா, நீ யாருமா? என்ன தெரியாதா? அம்மா, நான் உங்க கௌரி. உங்க கௌரி. கௌரி? கௌரி? அம்மா, அம்மா, வயிறு வலிக்குதுமா. அம்மா, ஐயோ, என்னம்மா இது? கொஞ்சம் பார்த்து வர வேண்டியதானே? ஒன்றும் ஆகலைல்ல? எங்க போறீங்க? கல்பாத்தி. வாங்க, நான் விட்டுடுறேன். வேண்டாம், நடந்தே போறேன். இல்லை இல்லை இல்லை, நான் கூட்டு போய் விடுறேன். வாங்க. அட ஏறுங்கம்மா. ஆமா, உங்க பேர் என்ன? பயம்படுத்துறதுக்காகவே வந்திருக்கீங்க போல.
शिव शिव शिवयन राग ॐ शिव शिव शिवयन राग இது என் அப்பாவோட பாட்டு. शिवयन राग मोरे भवभयवा என்னது கார்ல வராங்க? இவங்களை ஏன் இப்படி தனியா அனுப்புறீங்க? ஆமா ஆமா, சொன்னா அப்படியே கேட்டுட்டாலும் நல்ல ஆளு. சிவ சிவ வண்டி நல்லா இருக்கே. போதுமா? ம் ம். வர வர உங்களுக்கு கணக்கே தெரிய மாட்டேங்குது. இது எத்தனை? 5. அவ்வளோதான் நான் கேட்டேன். ஓ 5 வேணுமா? 2 4 5. சாம்பார் சாம்பார் இல்ல. சாம்பார் காலி ஆயிடுத்து. தண்ணிய குடி. இப்போ கிழக்கு தெருவில் இருக்கிற சந்திரிகா படுத்த படுக்கையா இருக்காங்களாம். அவங்களுக்கும் 90 இருக்கும். அவர் படுத்திருக்கிற நிலைமையை பார்த்து அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். மனசே கஷ்டமா இருக்கு. உடம்பெல்லாம் புண்ணு வந்து புழு பூத்து ஈயெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே கொடுமையா இருக்கு. அவங்க எவ்வளோ நல்லவங்க. எம வரமாட்டேன்னு பிடிவாதத்தில் இருக்காரு போல. கொஞ்சம் பேரு அந்த யமதர்மனே வேண்டான்னு சொல்றாரு. கலிகாலம். உன் ஐயருக்கு அகங்காரம் கொஞ்சம் அதிகம்தான். என்னாச்சு? வடக்கு தெருவில் எல்லாரு கூடயும் அவர் சண்டையாம். வயசான பாட்டிங்க எல்லாரு கூடயும் சண்டையாம். அது இதுன்னு சொல்லி. என்னதான் விஷயம்? பால் முழுக்க தண்ணி, அளவு எதுவும் சரியில்லை. குசுமாக்கா கவனமா இருந்துக்கோங்க. போன வாரம் கூட சண்டை தான். தெற்கு தெருவில் கௌசல்யா கூட சண்டை. அந்த கௌசல்யா வருது. சிவசிவா. ஆமா ஆமா, என்ன பத்தி தெரியும்ல. வெட்டு 1 துண்டு 2ன்னு இருக்கும். அவனை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு. அக்கா கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ நல்லா பாப்ப. முதல்ல பொண்டாட்டி ஒழுங்கா இருக்கணும். அப்பதான் புருஷனுக்கு ஒழுங்கா இருப்பாங்க. உன் புருஷன் மேல எதுக்கும் ஒரு கண்ணு இருக்கட்டும். அது அவனுக்கு நல்லது. பந்தேண்டா பாலுக்கார். இங்க பாருங்க, இன்னைக்கு 32 லிட்டர் பால் கொண்டு போனீங்க. 32 × 36 1 லிட்டர் பால் 36 ரூபாய். மொத்தம் 1256 ரூபாய். அவ்வளவுதானா? இந்த கொண்டு வந்துட்டேன். இதுல 15 ரூபாய் கம்மியா இருக்கே.
அதுவா சைக்கிள் வர்ற வழியில பஞ்சாயிருச்சு, அதனாலதான் உங்களோட கொஞ்சம் டயரா? செலவாயிருச்சு. அதான் உங்களோட சைக்கிள் மட்டும் ஏன் தினமும் பஞ்சர் ஆகுது? எனக்கு என்ன தெரியும் சைக்கிள்லாம் பஞ்சர் ஆகும்னு. உண்மையை சொல்லுங்க, நீங்க அந்த காசை அம்பிகா அம்மாக்கு தானே கொடுத்தீங்க? இல்ல செல்லகுட்டி, நான் அப்படியாப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. நீ சத்தியமா நீ என்ன நம்ப. போங்க, என் மேல சத்தியம் பண்ண வேண்டாம். என் மேல சத்தியம் பண்ணி என்ன தூக்கி விடுறது? உண்மையை சொல்லுங்க, எத்தனை லிட்டர் தண்ணிய பால்ல கலந்தீங்க? 1 2 3 4. அந்த காசை நீங்க தேவிக்கு அம்மாக்கு தானே கொடுத்தீங்க? ஐயோ சத்தியமா இல்ல. ம், பாருங்க பாருங்க, ஐயோ, நான் ஆரம்பிச்சிட்டாளே, யாருன்னு ஆரம்பிச்சிட்டாளே. காட்டுறேன். என்னென்ன நடக்க நாசம் போகுதோ? பண்றதுக்குனே வந்திருக்காங்க. போயிடுவான். வள வச்சு கடவுளே, இன்னும் எத்தனை நாள் மெயின்டைன் பண்றதுன்னு தெரியலையே. நம்ம கௌசல்யா தேவமாக்கு துணையா இருந்து என்னத்தை தான் அவளுக்கு கிடைக்க போதோ தெரியலையே. எனக்கு ஒன்றும் புரியலையே. நீயும் தான் முள்ளுச்சேரி பற்று கூட ரொம்ப நாளா தொடர்புல இருக்க. உனக்கு எதனா லாபம் இருக்கா? ஒரு குணம் இருக்கு. முள்ளச்சேரி பற்றையில அங்க பூக்குற பூ மாதிரி கன்னத்துல ஒரு மறு இருக்கு. ஐயோ என் பெருமாளே, இவங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. விடிய காலையில வெறும் வயித்துல இங்க இருக்க சில பேருக்கு என் வாயால கெட்ட வார்த்தை கேட்டாதான் நிம்மதியா இருக்கும். தேவமால் செத்து போகணும்னு கௌசல்யா கோவில்ல பூஜை பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். சிவ சிவா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எதுக்கு இப்படி தேவலாம பேசிட்டு இருக்கீங்க? பொய்யெல்லாம் அவங்க கிடையாது. ஒரு பாவம். அவங்க இருக்கிறதுனால தான் கௌசல்யா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கா. அவங்களுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கான். செத்து போனா அவளுக்கு தானே எல்லாமே வந்து சேரும். அவங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்ல. கொஞ்சம் பைத்தியம் இருக்கு. கௌசல்யா உஷாரா இருந்தா தெய்வமா சீக்கிரமா மேல போயிடுவாங்க. அச்சோ அப்படியெல்லாம் சொல்லாதடி. பாவம் தேவம்மாளு, அவளுக்கு கடவுள் தீர்க்காயுசு கொடுக்கட்டும். கடவுளே அவளுக்கு தீர்க்காயுசு கொடுங்களேன். கொடுப்பாரு கொடுப்பாரு, பார்க்க தானே போறோம். ஒரு திருட்டு பூனை இங்கதான் எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டு இருக்கு. என் கையில ஒரு நாள் மாட்டட்டும். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைமையில ஏறிடும். தேவமால் செத்து போகணும்னு கௌசல்யா கோவில்ல பூஜை பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். செத்து போனா அவளுக்கு தானே எல்லாமே வந்து சேரும். கௌசல்யா உஷாரா இருந்தா தெய்வமா சீக்கிரமா மேல போயிடுவாங்க. கௌசல்யா, கௌசல்யா, என்ன அம்மாளே? நீ அந்த பக்கம் போய் பாடு. அது எதுக்கு அப்படி? இது நல்ல கதையா இருக்கே. நான் தூக்கத்துல புரண்டு உண்மையில விழுந்தேன்னா? அப்படியா? அது என்ன இவ்வளவு நாள் இல்லாத பழக்கம்? நான் சொல்றத மட்டும் கேளு. போ வெளியே. ஓ, நான் ஏதோ சொல்லிட்டேன், நீ தப்பா நினைக்காத. என்னோட ஒவ்வொரு சிந்தனைகளா இருக்கும்.
உறங்குவதும் கல்லறைதானே, உறக்கமில்லை எனில் நிம்மதியில்லை. வாழ்க்கையே ஒரு வேஷம், பைத்தியக்காரையா. இங்க இருக்கட்டும். சாப்பாடுனா போதும், காலங்காத்தால வந்துடுவான். முன்னெல்லாம் வெள்ளைக்காரங்க தான் இதை சரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கிறிஸ்துவர்கள்லாம் இறந்துட்டாங்கன்னா எப்படி கொண்டாடுறாங்க தெரியுமா? அந்த பாட்டு, டான்ஸு, பேண்டுன்னு. அப்பா பாப்பா, ஷோய், வாயை திறந்தா போதும் சாவை பத்தி மட்டும்தான் பேசுறான். ச்சே, யமதரனுக்கு தூதுனா இருப்பான் போல இருக்கு. ஆ, ஓ இதுவும் செத்துருச்சு போல. ஓ அம்மாளே, இப்ப சரி பண்ணி கொடுத்துட்றேன். பாட்டு போட நேரங்காலம் இல்லை இவங்களுக்கு. ஆஃப் பண்ணுங்க, உள்ள வாங்க. இது பாலா தண்ணியா இது? அது நீங்களே சொல்லுங்க. அம்பாள் கதவை போட்டுறதும் நீங்க திறக்கிறதும் இதுதான் வேலை. வாடி வாடி செல்லக்குட்டி, வா உட்கார். உன் மடியில படுத்துக்கிறேன். இது எங்க நீங்க சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. பெருமாள் மேல சத்தியமா சொல்றேன், ஆசாரி என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கான். போன திருவிழாவுக்கு நான் ஆர்டர் கொடுத்தேன், இன்னமும் செஞ்சு தரேன்னு என்ன ஏமாத்துறான். என்னத்த சொல்ல, நீ மட்டும் என்ன ஒழுங்கா என்ன, நீ ஊர் பூரா என்னை பால்ல தண்ணி கலக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆமா, அப்படி சொன்னாதான் எல்லாம் நடக்கும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். செல்லக்குட்டி, அந்த கிழவி வக்கீல் ஆபீஸ்க்கு போயிட்டு வர்ற காசெல்லாம் சுப்பையாக்கு தான் கொடுக்க போதும். மகளும் இறந்துட்டா, மருமகனுக்கு 2வது கல்யாணமும் நடந்துச்சு. நீ 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சாலும் 100 கல்யாணம் வரைக்கும் அது இருக்கும். அட கடவுளே, எவனுக்கு என்னென்னமோ வருது. இங்க பாரு, கிளவி சேர்த்தா உனக்கு ஏதாவது கிடைக்கும். உனக்கு கிடைச்சா எனக்கு கிடைச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆவின் பூத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிழவிக்கு இப்ப மியூசிக்ல வேற இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு.
அப்படின்னா அந்த எஸ்பி பாடுவாரே மூச்சு விடாம அது மாதிரி பாட சொல்லு. அது எதுக்கு? அப்பதான் மூச்சு விட முடியாம செத்து போயிரும். வா நீ பாடு. பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாம். தஞ்சாவூர்ல இருக்கு. 14 படி இருக்கு. ஒரே கல்லுல செய்த தில்லை நடராஜர் இருக்காரு. காண வேண்டிய காட்சி. சங்கீதம்னு சொன்னா தஞ்சாவூர் சங்கீதம். கீர்த்தனை கேட்டப்போ ஆஹா என்ன ஒரு சுகம். நானும் என் சந்ததிகளை படிக்க வச்சேன். என்ன ஒரு பிரயோஜனம். விதி வேலைய என்ன சொல்றது. தேவநாராயண பாகவதரை தெரியுமா? அப்புறம் பெரிய ஆளு, மகா சங்கீத வித்வான். அவரோட மகனை நான் பார்த்தேன். நிஜமாவா? என்ன இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். ஆமா, என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியம் இல்ல, நிஜம்தான். அப்பா மாதிரியே இருக்கான். அப்படியா? ஆனா என்னால பேச முடியல. அவன் என்ன ஊமையா? ஊமை இல்ல, திடீர்னு போயாச்சு. என்ன சூடு. கொடுத்த வேலையை முடிச்சாச்சு. தேவநாராயண பாகவதருக்கு ஒரே ஒரு குழந்தை ஹரிநாராயணன். வேலை எதுவுமே இல்லை, அங்கேயும் இங்கேயும் சுத்துறது, அதுதான் வேலை. மேரேஜ் முடிஞ்சாச்சு. பொண்ணு நல்ல ஆட்டக்காரி. மொத்தத்தில் பொண்டாட்டி வேலை செய்வா, இவன் உட்கார்ந்து சாப்பிடுவா. கொஞ்சம் இரு, நான் பிடிக்கிறேன். கொஞ்சம் பிடிச்சுக்க. மெதுவா மெதுவா. இப்ப வரேன். அப்பப்பா நிறைய பார்த்துருக்கேன். ஆனா இது ஒரு வித்தியாசமான வெரைட்டி. ரொம்ப நன்றி. போயிட்டு வரவா? இப்பவே டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போங்க. ஏன் சீக்கிரமா போய் அதெல்லாம் வாங்கி கட்டிக்க போறியா? என்னது? வர கலா எல்லாம். இங்க பாரு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ ரொம்ப பெரிய ஆட்டக்காரி ஆகணும். நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாரும் பேசணும், அதுதான் முக்கியம். என்னோட ஃபெலோஷிப்பும் பசங்களோட சின்ன ஃபீஸும் வச்சு குடும்பம் பெருசாவாதில்ல. இந்த காரை வித்துட்டு வேற வாங்கணும்னு நினைச்சிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். கண்டிப்பா வாங்குவோம். நீ உன் நாட்டியம் என்னன்னு காட்டிட்டு வா. சத்யபாமா கலக்கிடுவா. ಅಂತ ನಿಂದ ಕೊಲ್ಲೆದಲ್ಲ ಅರಶೇದಿ ಮಾಣಿಕ್ಯಮೋ ಪಂತ ಮಾಡೆ ಕಂಸುನಿ ಪಾಲಿವ ಶ್ರಮುಲೋ. ಅಂತ ನಿಂದ ಕೊಲ್ಲೆದಲ್ಲ ಅರಶೇದಿ ಮಾಣಿಕ್ಯಮೋ ಪಂತ ಮಾಡೆ
கக்கிடுவேன்னு சொல்லும் போது நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. கார்லயே உட்காந்துருந்தனால எனக்கு எதுவும் ஆகல. இது தெரிஞ்சதுனால தான் நான் கார்லயே இருக்கேன். ஆஹா ஏய், ஏய், சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா? ஏய் நீ கவலைப்படாத. இந்த சங்கடத்தை நாளைக்கு பசங்க முன்னாடி தீர்த்துடலாம். ஆ இங்க பாருங்க. ம் ம் அந்த தெற்கு தெருவில் அன்பு செல்வி தெற்கு தெருவில் இருக்கிற அன்பு செல்வி 2 மாசமா ஃபீஸ் கொடுக்கல. அடி அடி போடி, நீயும் அன்பு செல்வியும். ஃபீஸா லூசு. రతి కేళి రుక్మిణికి రంగు మూవి పోగడము మితి గోవర్ధనము గోవేదికము. రతి కేళి రుక్మిణికి రంగు మూవి పోగడము మితి గోవర్ధనము గోవేదికము. శతమై శంఖ చక్రాల సంతుల వైడూర్యము. శతమై శంఖ చక్రాల సంతుల వైడూర్యము. గతియే మమోగాచే కమలాక్షుడు. గతియే మమోగాచే కమలాక్షుడు. గతియే మమోగాచే కమలాక్షుడు. ముద్దుగారే యశోద ఉంగిడి భుజము విడు తిత్తరాని మహిమల దేవకీ సుతుడు. ముద్దుగారే యశోద. நேத்தாட்டத்துல என்ன பூ வச்சிருந்த? சாதாரண பூ தான் வச்சிருந்தேன். அப்படியா? ஆமா, ஆட்டத்துல என்ன பிரச்சனை? பெருசா ஒன்றும் இல்லை. ஊர்க்காரங்கெல்லாம் வேற மாதிரி சொல்றாங்க. ஆமா, ஊர்க்காரங்களுக்கு வேற வேலையே இல்லை. அங்க பாரு, சாமியார் வராரு. எதிர்காலத்தை பத்திலாம் சொல்ல போறாரு. ஆமா ஆமா. அவங்க பேசுனதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சும்மா இருடி. சுவாமி, என்ன தெரிஞ்சு பண்ணல சுவாமி, ஸ்டெப்பு தப்பா போட்டுட்டேன். சத்யபாமாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. சுவாமி, உனக்கு ஆடலும் பாடலும் மட்டும் பத்தாது பாமா. ஒரு குழந்தை வந்தாதான் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமா இருக்கும். குழந்தையா? சுவாமி, நீ பாருமா, டான்ஸ் கூட தவறாகலாம், வாழ்க்கை தவறாக கூடாது. புரிஞ்சுக்கோ. டீச்சர், அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற சின்போ அந்த சங்கீதத்தை கேட்டிருக்கீங்களா? அதுதான் என் ரிசர்ச்சோட சப்ஜெக்டே. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கணுமே. எங்க மொத்தமா எங்க அப்பாவோட தானே, நான் லேசா மாத்திட்டேன், அவ்வளவுதான். நீ ரொம்ப கெட்டிக்காரன் தான். அப்படிதானே இருக்கணும். நான் அதை சம்ஸ்கிருதி ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பியிருக்கேன். பார்க்கலாம். டீச்சர், ஆசாம்ல இருக்கிற பிஹு எவ்வளவு சூப்பர் தெரியுமா? அதுதான் சங்கீதம். ஓ, அப்புறம் ஆசாம்ல ஒரு பிஹு. பிஹுவை பார்க்க போயிட்டு என் கொலுசை தொலைச்சாச்சு. என் பாட்டி கொடுத்தது அது. இல்ல, கலாமண்டலத்துல இருந்து வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். கலாமண்டலம் போய் முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் கேட்டேன். இப்ப யாருக்கு தான் வேணும் இந்த பரம்பரை கலையெல்லாம்? வெள்ளைக்காரங்களுக்கு தானே இதெல்லாம் பிடிக்கும். ஆமா, இவருக்கு அங்க ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுங்களேன். ஐயோ, எனக்கு இப்பவே இங்க தலைக்கு மேல வேலை இருக்கு. அதுக்கு மேலேயுமா? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஹரி, இந்த நான் கிளம்புறேன். சொன்ன மாதிரியே வாரணாசிலேருந்து அவங்க வந்துருவாங்க. 16 இல்லை 18.
ஹரி, இந்த விளையாட்டெல்லாம் நிப்பாட்டிட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கு பாரு. இப்பதான் இதெல்லாம் முடியும். நான் கிளம்புறேன். அடியே கொன்று எப்படி கையா அவளை வடக்கே இருந்து வருவாங்கன்னு டீச்சர் சொன்னாங்கல்ல, யாரையும் காணோம். பண்டிதர்கள்ல பொறுமையா கேட்டுட்டு வருவாங்க. மேதை. இவங்க என்னோட டான்ஸை பத்தி கேள்விப்பட்டு தான் வராங்களோ? நீ எனக்கு நெஞ்சு வலி வர வச்சிடாத. அது டீச்சர் சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நான் இங்க ட்ரை தானே பண்ணிட்டு இருக்கேன். ஐயே, ஆண்களே இல்லாத பெண்களா? என்னங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன? எனக்கு ஒரு குழந்தை தர முடியுமா? குழந்தையா? எதுனா இப்ப திடீர்னு? சாமி சொன்னாரு ஒரு குழந்தை வந்தா எல்லாம் சரியாயிடும்னு. நேத்து வர முடியல. தேர் திருவிழா ஆரம்பிக்க போதில்ல. அடுத்த வாரம் கொடி ஏத்துறாங்க. தெரியும் தெரியும். அதுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. சரி. அம்மாலும் இங்க வாங்க. கிளம்புங்க. சரிங்கம்மா. சீக்கிரமா வாங்க. இதோ வரேன், கத்தாத. அம்மாளே இங்க வாங்க. இங்க பாருங்க. என்ன? என்னது? அம்மாளே இது கேளுங்களேன். சம்ஸ்கிருதி அவார்டு ஒரு தமிழனுக்கு. இந்தியன் ட்ரைபல் சங்கீதத்தை ஆராய்ச்சி பண்ணதுக்காக ஹரி நாராயணன் என்ற தமிழனுக்கு இந்த அவார்டை கொடுத்திருக்காங்க. போட்டோ கூட இருக்கு பாருங்க. எங்க காட்டு. தெரியுமா, அந்த குரல் கேட்கறது சாமிகள் தான். தேவநாராயண சாமிகள். மங்களத்தை. என்னுடைய பெரிய கனவு என்ன தெரியுமா? என்ன? சொல்றேன். அந்த சுவாமிகள் கச்சேரியில நான் இருந்து வாசிக்கணும். நான் இறக்குறதுக்கு முன்னாடி அது ஒரு கனவு, என் லட்சியம். கடவுளே, அப்படி சொல்லாதீங்க. அதை கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு அம்மாளே? இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இவர் அந்த மங்களத்து சாமியோட மகன்தான். கௌசல்யா, எனக்கு இவரை கொஞ்சம் பார்க்கணும். சுவாமிகளை பார்க்க முடியல. எப்படி? என்னடா, உங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக நான் ட்ரிப் பிளான் பண்ணல. ஓஹோ. யூ நோ, இட்ஸ் an interesting சப்ஜெக்ட். கஜராவோட அந்த மியூசிக்கை விட இந்த திருநெல்வேலியோட இந்த காத்தோட ஸ்மெல் தான் எனக்கு பிடிக்கும். கீனா, திருச்சியில இருந்து இங்க வந்து ஷார்ப் 9 hours ஆச்சு. அதுக்குள்ளேயே இவ ஆளே மாறிட்டா. ஏய், ஏ ப்ரோ, இந்த பாட்டை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. என்ன பாட்டு இது? அத விடுறா. ஆமா, இந்த பற்ற ஆள் எப்படி தெரியுமா? நோ யார், பெரிய சமஸ்கிருத அவார்டெல்லாம் வாங்கினவர்ல. ஹீ மஸ்ட் பி இன்ட்ரெஸ்டிங், மேபி ஃபன். ரியலி? யா. ஆடாடா. உங்களுக்கு தெரியும்ல, என்னோட பெரிய ட்ரீம் இந்த ப்ராஜெக்ட். ஓ எஸ். மிஸ்டர் ஜான், பிபிசியோட ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாங்க. ஜெனடிக்ஸை நம்ம தேடி போகும்போது முதல்ல தேட வேண்டியது மியூசிக்கை தான். கோத்தி கல்ச்சர்ல ஆதிகால மனுஷனோட டென்ஷன் ரிலாக்ஸிங் வெப்பன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவனோட மியூசிக். அப்ப கொஞ்சம் அறிவெல்லாம் இருக்கு. டேய், வாய் மூடுறா. எஸ், பட் we will do it. Yes. That's it. Hey. வாங்க.
வாவ், பியூட்டிஃபுல். இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். டேய் இங்க பாரு. யாரா அது? அதான் அது யாரு? ஐம் சாரி. ஏய், இந்தா. லூசு பையன். விடுங்க விடுங்க. உட்கார வண்டு. என்னடா இது? நான்சென்ஸ். ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க பில்டிங் தானே இது? ரொம்பலாம் இல்லை, ஒரு 100-150 வருஷம் பழக்கம், அவ்வளோதான். அப்பா வந்து ரொம்ப பெரிய மியூசிஷியன், மங்களத்து தேவநாராயண பாகவதர். Yes, I heard a lot. Great Carnatic musician. அவங்கடாரம் பைத்தியக்காரன் பார்த்து. சரி சரி விடு, கவலைப்படாத. ஏதாச்சா ஒன்றும் அவளை கேட்கட்டு. சரி விட்றா, பைத்தியண்டா அவன். அப்படியே பொண்டாடி தான் பாடுறோம் நினைக்கிறேன். சத்யபாமா கோமா, அவளும் அவ ட்ரெஸ்ஸும். ஐயே, பொம்பளைங்க பீடி குடிப்பாங்களா? ச்சே, சட்டை போடாம இவரும். இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் நீங்க தர பைசாவும் எனக்கு பெருசு இல்லை. அப்புறம் நிறைய இருக்குல்ல. அப்புறம் பணத்தை வச்சு என்ன வாங்கிடலாம்னு நினைச்சா அதுவும் நடக்காது. அப்படி யார் சொன்னாங்க? இது அவளுக்கு கொடுப்போம். நான் யாரு பொண்ணு? அவ மேலதான் குச்சிப்பிடி ஆடணும். பரவாயில்ல. என்னங்க? இட்ஸ் வெரி ஓல்ட், பட் இட்ஸ் நைஸ். தேங்க்யூ. செம்மையா இருக்காடா சத்யபாமா. இதுவும் ஒரு நல்ல ரிசர்ச் ஒர்க் தான். நீ கரெக்ட் பண்ற பாத்தியா? நீ என்ன சொல்ற? பேசுறோமா? போயிட்டா. ஸோ மிஸ்டர் ஹரி, இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட், ILF மியூசிக் தெரப்பி சென்டர். ஒரு ஃப்ரெஞ்ச் கொலாபரேஷன். ஆக்சுவலி ஹரிக்கு தெரியாத ஒரு ஆஸ்பெக்ட் ஹரியோட ரிசர்ச் ஒர்க்கில் இருக்கு. உங்களோட ட்ரைபல் மியூசிக் ரிலாக்ஸிங் தெரப்பிக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். ஸோ மிஸ்டர் ஹரி, வாட் ஐ மென்ட் இஸ், இந்த ரிசர்ச் ஒர்க் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு சங்கீதம்ன்றது ஒரு விற்கிறதுக்கான பொருள் இல்லைல்ல. நானும் இதுக்கு பின்னாடி நிறைய ஓடி இருக்கேன். ஆண்டனியோ சால்வியோட மாஸ் ஆஃப் டெத் சிம்பனி தான், கேட்டிருக்கீங்களா? அமத்தியோஸ்ன்ற ஒரு படத்தோட சங்கீதம் தான் அது. ஆனால் கீனா, உன்னோட ஒரு சிம்பனியும் புல்லாங்குழலோ சாரங்கியோ இங்கே இருக்கிற இசை நிறைஞ்ச ஒரு கோபுரத்தை அசைக்க முடியாது. நான் மியூசிக்கோட சயின்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், எமோஷனை பற்றி கிடையாது. இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஒரு லாஜிக்குள்ள அடக்கணும்னு நினைக்கிறது வந்துட்டு ஒரு முட்டாள்தனம். சங்கீதம் அப்படின்றது என்னைக்குமே ஒரு யுக்திகளுக்கு அப்புறம் தான். கீனா, நீ திருவையார் போயிருக்கியா? காவேரியோட நதிக்கரையில் ஒரு சின்ன கோவில் பார்க்க முடியும். அது யாரோடதுன்னு தெரியுமா? தியாகராஜ சாமியோடது. அங்கே நிற்கும்போது ஒரு ராகமோ தாளமோ நீ தெரிஞ்சுக்க தேவையில்லை. இங்கே பாரு, அங்கே மனசை நிறைஞ்சு நீ கும்பிட்டா மட்டும் போதும். காவேரி நதியோட ஓசையிலே கச்சம்பி வீணையோட இசையை கேட்கலாம்.
அங்க இருக்கிற ஒவ்வொரு மணித்துளிகள்லயும் இருக்கிற ஒவ்வொரு இசையும் மனசுக்குள்ள எப்படி எழுதணும்னால தெரிஞ்சுக்க முடியும். அங்க அங்க என்னதான் இருக்கு சயின்ஸ்? எஸ், இப்படி ஒரு ஆளை தான் நான் தேடிட்டு இருந்தேன். ப்ளீஸ் டோன்ட் அப்செட் மீ. ஹரி, எங்க ப்ராஜெக்ட்ல நீங்களும் இருக்கணும், ஒரு பார்ட்னரா. ஏங்க, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன்? வீட்டுக்குள்ள இருந்து சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு 100 தடவை சொல்லியிருப்பேன். நாசம் பண்றதுக்குன்னே வந்திருக்காங்க. மன்னிச்சிடுங்க, நல்லா வேணும். பாவரு காயிகா, நீ இவ்வளோ காதலை பத்தி பாடி, காதலை பத்தியே பாடி இருந்தும் உன்னை யாரும் ஏன் காதல் பண்ணவே இல்லை? गाएगा सत्यभामा
சத்யமாமா அவங்களாம் எங்க? போயா போ. அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு நான் உங்க கூட வந்தேன்ல. இத்தனை நாள் உங்களுக்கு வேலைக்கு ஆக்கி போடலையா? கவனிக்கலையா? ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? மாமா கடவுளே, நான் செத்து போயிடுறேன். பாமா பாமா என்ன புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு வேண்டாம், போ. ஆட்டம் தப்பி போன ஒரு ஆட்டக்காரியோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிறேன். பாமா பாமா ஹே இங்க பாரு பாமா. அப்புறம் அவங்களெல்லாம் நான் காலையிலேயே அனுப்பி விட்டுட்டேன். கௌசல்யா, இதை வாங்கிக்க, செலவுக்கு வச்சுக்க. எவ்வளோ நேரம் தான் கிளம்பிட்டு இருப்பீங்க ரெண்டு பேரும்? பார்த்துட்டு இருந்தா அப்படியே நடந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா, அவங்க என்ன கல்யாணத்துக்காக கிளம்புறாங்க? அப்புறம் பார்க்க முடியலன்னா என்ன குத்தம் சொல்லக்கூடாது. ஹரி நாராயணன்னு ஒருத்தர் நவராத்திரி சங்கீதத்துக்கு வராருன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவர் தான் இவரான்னு எனக்கு தெரியாது. போய் பார்க்கலாம் வாங்க. இப்ப இப்படி மாறிடுச்சா? நீ போடா சின்ன பையா. அம்மால நீங்க வாங்க. அம்மாளே வாங்க. அம்மால எங்க எங்க? வா. அம்மாளே, நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, பார்க்க முடியலன்னா என்ன குத்தம் சொல்லக்கூடாதுன்னு. அது கௌசல்யாவோட குத்தம் ஒண்ணு கிடையாது. அவங்க வரல. அம்மாளே, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, 3 பேரா சேர்ந்து வந்தா நல்லா இருக்காதுன்னு. இதுக்கப்புறம் ஒரு வழிதான் இருக்கு. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அப்படியே போலாம். அவ்வளோதான். நல்ல சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அங்க போலாம், அதானே? அது மட்டும்தான் உன்னோட எண்ணம். நீ சாப்பிடுறதெல்லாம் எங்க போதுனே தெரியலையே. தூங்குனது போதும், எழுந்துரு. என்னடா பையா, இன்னைக்கு ஒன்னும் சாவு கதை இல்லையா? அம்மாளே, விஷயம் தெரியுமா? என்னது? மார்த்தாண்டம்ல. எந்த மார்த்தாண்டன்? பைத்தியக்கார மார்த்தாண்டம். கீழ்பக்கத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. காலில் இருந்த சங்கிலியை பிச்சுட்டு ஓடிட்டான். அப்புறம் தெருவில் இருக்க ஆளுங்க தான் ஓடி போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. என்னால முடியல.
நான் இனிமே எப்படி தூங்குவேன் கௌசல்யா? असाध्य साधन की मदद श्री राम कृपा सौदे प्रभु अंजनेय मंगया असाध्य साधन की मदद श्री राम कृपा सौदे அம்மால இன்னும் தூங்கலையா? என்னாச்சு அம்மாலே? நானும் செத்து போடுவேனா கௌசல்யா? தூங்கிடுங்க. பைத்தியக்காரன். சுப்ருவுக்கு தெக்கனோட ரகசியம் எல்லாம் தெரியும். நேத்தும் பால்ல தண்ணிய கலந்தத தெக்கன் வீட்டு பின்னாடி இருந்து நான் பார்த்துட்டேன். பாருங்க, உங்க வீட்டுக்கார பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? இந்த வருஷம் தேரோட்டத்துக்காவது வருவாரா? அட பெருமாளே, வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். ஒரு வாட்டி வந்துட்டு போன கடனையே இப்பதாண்டி நானே அடைச்சு முடிச்சிருக்கேன். அவருக்கு மெட்ராஸ்ல ஒரு ஆள் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அவளோட கஷ்ட காலம். எனக்கு என் அம்மாள் இருக்காங்க, படுத்து தூங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு. அது போதும், நான் சந்தோஷமா இருக்கேன். கௌசல்யா, நீங்க இருக்கிறது தேவமா பண்ண புண்ணியம். மார்த்தாண்டம் போனதுல இருந்து பாவம் தெய்வமா தூங்குறதே இல்லையா? சரிதான், தூக்கம் இல்லாதது மட்டும் இல்ல, கூட படுக்கிறவங்களுக்கும் நிம்மதியை கொடுக்க மாட்டாங்க. எப்படி வாழ்ந்த குடும்பம் அது. புருஷனும் மகளும் செத்த பிறகு இப்படி ஒரு அவஸ்தையாயிடுச்சு. நீங்க சொல்றது சரிதாம்மா. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். கண்மணி ஏன் கண்மணி, பச்சை குழந்தை என்ன பால் ஊட்டி வளர்த்த, பாலை குடிச்சு புட்டு பாம்பாக சுத்துதடி கண்மணி ஏன். கண்மணி ஏன் கண்மணி, கண்மணி ஏன்
கண்மணி இந்த பிடிச்சிக்கோ கண்மணி, பச்சை குழந்தைன்னு பாலும் எவ்வளோதான் சந்தோஷம், எவ்வளோதான் துக்கம். துக்கம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வருகின்ற ஒரு என்னது? தித்தித்தை 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 தித்தித்தை. ஏ பார்வதி, அப்போத்துல இருந்து நான் உன்னை கவனிக்கிறேன். உன் ஸ்டெப்பு சரியில்லை. பக்கத்துல பார்த்து அதை கரெக்டாக நீ சரியா பண்ணு. தித்தித்தை 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 தித்தித்தை. கலை கடவுளோட அருள். தித்தித்தை. கடவுள் நினைச்சாதான் அது நமக்கு கிடைக்கும். அதுல நமக்கு கர்வம் இருக்கக்கூடாது. கர்வம் காட்டினா கடவுளே அதை திருப்பி எடுத்துப்பாரு. தவறில்லாத அடவுதான் ஒரு நர்த்தகிக்கு வேண்டியது வாழ்க்கையிலையும். இந்தாங்க. கீனா, நீ சொல்ற மாதிரி வாரணாசியில் இருக்கிற தெருவுகள்லையோ இல்ல மைசூர்ல இருக்கிற கிரிகள்லயோ இல்ல சங்கீதம். சில பல சாகித்யங்கள்லயும் பற்பல விதமான புராணங்கள்லயும் சங்கீதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை நீ கேட்டிருக்கியா? வைக்கிற ஒவ்வொரு காலடியும் சிவபெருமானுக்கான பிரதிஷ்டன் சொல்லுவாங்க. இதோட ஆசிரியர் யார் தெரியுமா? ஸ்ரீ சங்கராச்சாரிய சாமிகள் தான். சீர்காழிகள்லயும் லால்குடியிலையும் காற்றடித்து ஆடும் வயல்களிலும் வருவதுதான் கீனா சங்கீதம். அங்க வாசல்ல போடுற ஒவ்வொரு கோலத்திலையும் இருக்குது கீனா சங்கீதம். நானும் உன் கூட இருப்பேன் உன்னோட இந்த பயணத்துல. நம்ம நாளைக்கு போலாம். இல்ல, நான் வரேன். ஏன் அவருக்கு என் காதல் புரியாம போயிடுச்சு? பார்க்கறதுக்கு அவனுக்கு கண் இல்லையா? அழாதம்மா. அவனுக்கும் உனக்கும் நேரம் இப்ப சரியில்லை, புரியுதா? இன்னும் ஒரு 6 மாசம் நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருக்கணும். இறப்பு கூட வரலாம். ஹரிக்கு நேரம் சரியில்லைன்னா போராடிதான் ஆகணும். பயப்படாத, நான் இருக்கேன்ல. இங்கே கிடங்க. ஏய் சத்யமாமா, கதவை தோற. நான் போயே ஆகணும். கதவை தோறன்னு சொல்றேன்ல. இல்ல, உங்களை அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுங்க. சத்யபாமா, நான் சொல்றத கேளு. எனக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு தெரியும்ல. கதவை தோற. அவ்வளவு சீக்கிரம் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் போயே ஆகணும். சத்யபாமா, கடவுளே என்ன மன்னிச்சிடு. பாமா, காலம் கடந்து போய்விட்டது. கல்பாத்தியில் உள்ள அனைவரின் வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருந்தது. காலம் சிலரை மாற்றிவிட்டது, சிலர் காலத்தை மாற்றிவிட்டனர். ஜபசூரிய காயத்ரி பாடிடும் நேரத்தில் இளம் மண்ணில் வர மஞ்சள் அரைக்கின்றதே.
என்னுள்ளே புதுவையில் கோலங்கள் வரைக்கின்றதே எந்த நிலத்தின் வாசல்தான் துறக்கின்றதே அருள் துறக்கின்ற ஸ்ரீதேவியா ஜபசூரிய காயத்ரி பாடிடும் நேரத்தில் இளம் மண்ணில் வர மஞ்சள் அரைக்கின்றதே பூங்குயில் பாடிடும் புதுமனையின் உள்ளே புதுவையில் கோலங்கள் வரைக்கின்றதே அம்மாளே, விஷயம் தெரியுமா? நம்ம விஷாலம்மாள் இல்லை, போயிட்டாங்க. ராத்திரி இருக்கும், கோயிலுக்கு போயிட்டு வந்து படுத்து தூங்கினது தான். காலையில் சின்ன பொண்ணு வந்து கூப்பிட்டதுக்கப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சுது, விஷாலம்மாளோட கதை முடிஞ்சுதுன்னு. அப்பாப்பா, எப்படியோ விஷாலம்மாளும் போயிட்டாங்க. மெட்ராஸ்லேருந்து சின்ன பையன்லாம் வரணுமா, அதுக்கப்புறம் தான் காரியம் பண்ணுவாங்களாம். வணக்கம்மா. இது யாரு? அன்னைக்கே விசாலாமா பையன் கூட மதராஸுக்கு போயிருந்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருந்திருக்கலாம். என்ன சொல்கிறது, நேரம் வந்தால் போய் தானே ஆகணும். அம்மாளே, பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்காங்கல்ல, ஒரு ஐயரும் பொண்ணும். ஐயரும் பொண்ணுமா? அதே தான், ஒரு ஐயரும் ஒரு பொண்ணும். ஆனால் அவங்க பேசுகிறத பார்த்தா நம்ம ஊர் பாஷை மாதிரி இல்லையே. ஏதாவது நாடோடிகளாக இருப்பாங்க. ஆமாம். சுப்ரு, நீ கொஞ்சம் வெளியே இருப்பா, நான் அம்மாளு கூட கொஞ்சம் ரகசியமாக பேசணும். அம்மாளே, நான் விஷாலம்மா வீட்டில் என்ன விசேஷம்னு பார்த்துட்டு வரேன். தேவமா, இனி நேரம் கடத்த வேணாம், நமக்கு ஒரு உயில் பத்திரம் ரெடி பண்ணணும். உங்கள் காலத்துக்கு அப்புறமா இந்த சொத்தும் பணம்லாம் யாருக்கும் இல்லாமல் போயிடக்கூடாது பாருங்க. भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः. சௌக்கியமா? நீ இங்கே? நான் இங்கே தான் இருப்பேன் இனிமே. ஓ, குழந்தை? இது காஞ்சனா, பாட்டி. காஞ்சனா, அப்புறமா வர.
காஞ்சனா 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 தேவம்மாள் சாப்பிடு சாப்பிடு, பாட்டி செஞ்சதுதான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? அப்பா பாயசம் வேணுமா? வேணாம்மா. என் கௌரி உயிரோடு இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. அதனால என்ன, இவதான் இருக்கால, அப்படிதானே? சில நேரங்கள்ல சிலதுக்கு பதிலா கடவுள் வேற என்ன கொடுப்பாரு. நீங்க சொன்ன இந்த விஷயம் உண்மைதான். அதனாலதான் நான் இந்த கல்பாத்திக்கே திரும்ப வந்தேன். காசில பாதி கல்பாத்தி திரும்பவும் பார்க்கணுன்றது விதி. அது போன வருஷத்தோட தேர் திருவிழா கணக்குல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு கமிட்டியில சேர்ந்து கணக்கை ஒப்படைச்சாங்கல்ல, அதான் அப்பயே கேட்டிருக்கணும். எல்லாம் எனக்கு தெரியணும். ஒரு டீ தெரிஞ்சுக்க, கணக்கெல்லாம் பக்காவா இருக்கும். வந்துட்டான். என்ன ஆர்வம் பத்தியா? இந்த ஆர்வத்தை உன் வேலையில காமிச்சிருந்தேனா உன் வக்கீலுக்கு 4-5 கேஸு கிடைச்சிருக்கும். தேவம்மா வீட்டை சுத்தி ஒரு திருநாய் சுத்திட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் அவ தலையை அடிச்சு உடைக்க போறேன். சுவாமி, என்ன அம்மாள் யோசிச்சுட்டு இருக்கீங்க? கல்பாத்திலிருந்து காசி வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? ரொம்ப தூரமா? அம்மாள் நீங்க கொஞ்சம் மனசு வச்சா காசிக்கு நீங்க இங்கேருந்து ஒரு அடியில போயிடலாம். ஜென்ம ஜென்மமா பண்ற பாவத்துக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கிற ஒரே இடம் தான் காசின்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். காசி. கங்கா நீரை தொடுறதுக்கு தயாராயிடுங்கம்மா. வாங்க, ரொம்ப தூரம் போகணும்ல, வாங்கம்மா.
அந்த பொக்கவன் இருக்கானே, ம், அதான் அந்த குமஸ்தா. ம். அவன் பிரச்சனைக்குரிய ஆளுதான். எதுக்காக அவன் அங்கன பேசுனா? இந்த கிழவிக்கு ஒரு சாபம் வர மாட்டேங்குது. செத்து தொலைச்சா அந்த வீடு இடத்தையெல்லாம் அந்த சாமியார்கிட்ட கொடுத்துட்டு 4 காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா சாக மாட்டேங்கிறா. ஹம். அந்த ஆசைலாம் இனிமேல நடக்காது. ஆ? அது ஏன்? ஆமா, ஆ. அதான் அந்த பக்கத்து வீட்டு பையன் வந்ததுல இருந்து கிழவி ரொம்ப மாறிடுச்சு. சிரிப்பும் குமாலமா இருக்காங்க. கனகாபிஷேகம் வரும் போகும் நானும் நினைக்கிறேன். எனக்கு என்ன பயமா இருக்குன்னா அந்த சின்ன பொண்ணு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிரும்ட்டு. அந்த வெள்ளப்புறவை நானும் பார்த்தேன். வேற வழி இல்லாமல் அந்த கொடுமையை நானும் கேட்டேன். ஏதோ கழுவி ஊத்துற மாதிரி இருந்துச்சு. 1 2 இல்ல 15 வருஷமா நான் இங்க இருக்கேன். ம். கவலைப்படாதே, இந்த கிழவிக்கு பாலில் விஷத்தை கலந்து கொடுத்துருவேன். ம். எனக்கு தூக்கம் வருது. ஐயோ, நேரம் ஆயிடுச்சு, கிளம்பி இங்க இருந்து முதல்ல. போ போன்னு சொல்றேன்ல. கதவை சாத்திக்க. ஐயோ, கிளவி நெருங்கி உட்காந்துருக்கேன். உள்ளே போயிடலாம். இவ ஒருத்தி வெளியில தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காளே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். நான் கிளம்புறேன். கதவை சாத்திட்டு போ. கல்பாத்தி திருவிழாவுக்கு சொல்ல போனால் இன்னும் 7 நாள் மட்டும்தான் இருக்கு. புரியில இருக்கிற தேரோட்டம் எல்லா மாசமும் 2ஆம் தேதி வர அந்த நாளுக்காக தான் இருக்கும். ஜெகநாத பெருமாளோட தேரோட்டம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரதத்துல திரும்பி போறது இருக்கே, அது ஒரு பயங்கரம் தான். வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்த்துருக்கணும். உண்மையா? ஏவம் சாங்கல்பியா தேவாஞ்சத பூர்வாம் கிரமாதஜே. ரதம் அது எல்லா கடவுள்களையும் சிவரூபத்திலையும் விஷ்ணு ரூபத்திலையும் காட்டுகிறது. சக்கரங்கள் சூரியனும் சந்திரனும் மற்ற எல்லா தேவன்மாரும் அந்த ரதத்துக்குள்ளதான் இருப்பாங்க. ரதத்தை இழுக்கிற குதிரைகள் 4 வேதத்தை தான் குறிக்குது. பிரம்மதேவன் தான் இந்த ரதத்தை கொண்டு போறதும். ரதத்தை கயிறு போட்டு இழுக்கிற எல்லா ஜனங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அவங்களோட எல்லா பாவங்களும் அந்த ஒரு நொடியில மீட்கப்படும். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு அவ்வளோ அருளும் கிடைக்கும். ரொம்ப காலம் முன்னாடி நானும் அப்பா கூட கல்பாத்திக்கு வந்திருக்கேன் கச்சேரிக்காக. பாடுறதுக்காகவா? இல்லை, அதெல்லாம் ஒரு லக்கு தானே. பாடுனதுக்காக அவார்டு கிடைச்சது இல்ல. சிலதெல்லாம் கிடைச்சிருக்கு, நிறைய நஷ்டப்பட்டிருக்கு. அக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு?
கவலைப்படாதீங்க. என்ன இருந்தாலும் அவன் இப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல. சில மனுஷனுங்க இப்படித்தான் பாவமே செய்வானுங்க. தெக்க மடத்துல இருக்க கௌசல்யா இவ்ளோ கேவலமா இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. கொஞ்ச நாளா இந்த உறவு இருந்துகிட்டு தான் இருக்கு. பாவம் அந்த தெய்வம்மா 2 பேரும் சேர்ந்து. கடவுளே, பெருமாளே, தெய்வமே. இப்ப எங்க இருக்காங்க? இந்த நாணக்கேடு வந்ததுனால இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்ப சேலத்துல இருக்கிறதா சுப்பரி கிட்ட யாரோ சொன்னாங்க. இனி வரமாட்டாங்கல்ல. வந்து என்ன பிரயோஜனம்? இனி எனக்கு அந்த ஆள் வேண்டாம். என்ன வேண்டான்னு சொல்லிட்டு தானே வேற ஒருத்திய தேடி போனா. போனது போகட்டும், இனி நீ நல்லா வாழ்ந்து காட்டணும். அந்த எச்சிக்கல கௌசல்யா என் வாழ்க்கைய குட்டிச்சவராக்கிட்டா. அவ ஒரு காலமும் நல்லாவே இருக்க மாட்டா. தெய்வமா, இன்னைக்கு 1/2 லிட்டர் தானே? நான் பால் விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நானும் வாழணும்ல. ஆரம்பத்துல 2 நாள் சிரமமா தான் இருந்தது. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. தெக்கனை பத்தி ஏதாவது விவரம்? எனக்கு அந்த பேரை கேட்க கூட விருப்பம் இல்ல. என்னை விட்டுட்டு போனவன் எனக்கு இனிமே வேண்டாம். நான் சந்தோஷமா வாழ்வேன். நானும் ஒத்தையா இருக்கேன், அம்மாவும் ஒத்தையா இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா? நானும் ஒன்ன சொல்றதா இல்ல, தெய்வமாவும் ஒன்ன கேட்கறதா இல்ல. நான் கிளம்புறேன். எல்லாம் ஒரு நாடகம் தானே. நம்ம அதில் நடிச்சு முடிச்ச ஒரு கதாபாத்திரம். இருந்தாலும் கௌசல்யா, கர்மபலம் தேடாம கர்மங்கள் பண்றது மட்டும்தான் இந்த உலகத்தோட ஒரே கடமை. ஒருத்தங்க அவங்களுக்கு கொடுத்த வேஷத்தை மட்டும் நடிப்பாங்க. வேஷம் முடிஞ்ச உடனே அதெல்லாம் கழட்டிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. పోనవంగల్లా పోగొట్టు. అప్పా ఏం చూస్తున్నా? చూడు, నీళ్ళు చాలా బాగుంది. ఇక్కడ రామా, ఇక్కడ రా. இவதான் என் உயிரே. வாழ்ந்திருந்த காலத்துல உடல் தான் உண்மையானது. இப்போ அது ஒரு கைப்பிடி பஸ்மன் தான். என்னை விட்டு போனவங்கள மறுபடியும் பார்க்க முடியுமா? ஜாதசிஹி த்ருவு மிருத்யுர்க் த்ருவம் ஜென்மமிருதசேஜ தஸ்மாத் அபரிஹாரார்த்தே நத்வம் ஷோஜிதம் மர்கஸ்யே. இது நான் சொன்னதில்லை, கடவுள் கிருஷ்ணர் சொன்னது கீதையில. ருத்ரநாத்லேருந்து கேதார்நாத்துக்கு போற வழியில வலது பக்கத்துல ஒரு தண்ணி போற இடம் இருக்கு. அங்க சூரியலக்ஷ்மியும் தேவதைகளும் சேர்ந்து அந்த வானவில்ல உண்டாக்குற அந்த கலையான நேரத்தை பார்த்து நிற்கிறதெல்லாம் இன்னுமே சந்தோஷம்தான். ஞானமும் ஞானம் இல்லாயமும் சேர்ந்த அந்த நிமிஷம் அன்னைக்கு புரிஞ்சுது அம்மாளே, ஞானமும் ஞானம் இல்லாயம்னா என்னன்னு. அம்மா, நீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். இந்த வயசான காலத்துல நான் ஒண்ணுமே முடியவும் இல்லை, இன்னும் ஆரம்பிக்கவும் இல்லை. ஏதோ ஒரு காலத்தோட ஏதோ ஒரு முடிவில் தான் நம்ம எல்லாரும். சில விஷயங்களை நீங்க கேட்டுமே நான் உங்ககிட்ட சொல்லலை. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சத்யபாமாவை பத்தி தானே. தித்தித்தை தித்தித்தை தித்தித்தை. சரி, இன்றைக்கு போதும். ஒரு நாளாச்சு, பாவம். அக்கா, நீங்க போங்க, அது போதும். போதும் இல்ல? சத்யபாமா,
கதவை தோற. வெயிலில் தான் ஒரு வாழ்க்கை வாடுதே, வேதனையில் தன் கண்கள் நிரம்புதே. வெயிலில் தான் ஒரு வாழ்க்கை வாடுதே, வேதனையில் தன் கண்கள் நிரம்புதே. அநாதையாகும் பேதை போல எங்கோ ஏதோ சென்றேன் நான். இதயங்களை தான் காப்பாற்றும் தெய்வங்கள் எங்கே சென்றாரோ? சூரியனும் சந்திரனும் தானோ சேலையின் ஓரம் தூங்குவதோ? வேலில் தான் ஒரு வாழ்க்கை வாடுதே, வேதனையில் தன் கண்கள் நிரம்புதே. அநாதையாகும் பேதை போல எங்கோ ஏதோ சென்றேன் நான். கண்ணீர் சோலையில் மூழ்கினாயோ வெண்ணிலவே? கனவுகள் எங்கேயோ மாய்ந்ததோ வெண்ணிலவே? ஒற்றையில் யாரும் பார்க்காமல் அழுகிறாய், நெற்றியில் வெந்நீர் தான் பூசினாயோ? காற்று தழுவும் இலைகள் போலே உன் ஜென்ம வேதாந்தம் தீர்க்கின்றதோ? வெயிலில் தான் ஒரு வாழ்க்கை வாடுதே, வேதனையில் தன் கண்கள் நிரம்புதே. பந்தமும் சொந்தமும் மாய்ந்திடும் யாதிரையோ? நினைவுகள் மாய்ந்திடும் காலமோ வெண்ணிலவே? பிறந்த நாள் முதல் தொடர்கின்ற மரணமே இவனின் துணையாக மாறினையோ? காற்று தழுவும் இலைகள் போலே உன் ஜென்ம வேதாந்தம் தீர்க்கின்றதோ? வெயிலில் தான் ஒரு வாழ்க்கை வாடுதே, வேதனையில் தன் கண்கள் நிரம்புதே. அநாதையாகும் பேதை போல எங்கோ ஏதோ சென்றேன் நான். இதயங்களை தான் காப்பாற்றும்
சந்திரனும் தானோ சேலையின் ஓரம் தூங்குவதோ. அப்போ இது உன் பொண்ணு இல்லையா? அப்படி பார்த்தா இல்லை. இவளோட ஊரோ பேரோ இன்னுமே எனக்கு தெரியாது. நான் காஞ்சனான்னு கூப்பிடுவேன், அவன் அதுக்கு பதில் சொல்லுவான். அப்படிதானே? நாளைக்கு தேரோட்டம் எப்படி அசந்துடுவாங்க, அப்படிதானே? தெய்வமா 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 தெய்வமாலே கதவை தர, தெய்வமாலே கதவை தரங்க, தெய்வமாலே தெய்வமா கதவை திறங்க, தெய்வமாலே கதவை திறங்க, கதவை திறங்க, தெய்வமா தெய்வமாலே. என்னடா என்னாச்சு? சாமி போயிட்டாரு தெய்வமா, சாமி போயிட்டாரு, சாமி இறந்துட்டாரா? செத்து போயிட்டாரு தெய்வமா, சாமி போயிட்டாரு தெய்வமாலே, அவரு போயிட்டாரு தெய்வமாலே. தேர் சக்கரை ஏறி சாமி செத்து போயிட்டாரு தெய்வமாலே. தேவம்மாள், நீங்க எந்த உண்மையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? நிச்சயமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் மனுஷங்களாம் பண்றதுக்கு நிச்சயம் பண்ணுவாங்க. மரணம்ன்றது வாழ்க்கையோட முடிவுன்னா அது உங்களுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது நான் தான். இந்த காசியில் இருக்கிற ஒவ்வொரு மூலையிலும் படுத்து தூங்குற ஏகமான ஜென்மங்களும் தான். யார் யாருக்கு சொந்தம்? உனக்கு நீ மட்டும்தான் சொந்தம், எனக்கும் நான் மட்டும்தான். கவலைப்பட வேணாம். உங்க உடலானது இந்த விஸ்வநாதனுக்காக, இந்த பஞ்சபூதங்களுக்காகவும் பழுத்து பாகமான இந்த பழம் மரத்திலிருந்து தானா விழுந்தது போல மோகங்கள்ல இருந்து ஒரு புதிய விடியல் கிடைக்கட்டும். நீங்க உங்க மனசை அடக்கி சொந்த பந்தங்கள்ல இருந்து எல்லாத்துலேருந்தும் வெளியே வாங்க. மனசுல இருக்க ஆத்மாவோட நிம்மதிக்காக நம்ம முன்னாடியே பார்த்துருக்க வேண்டியது இந்த இடத்துல இருந்து தான் உங்களோட முதல் பயணம் ஆரம்பிக்க போகுது.
இன்னொரு ஜென்மம் அது இல்லாமே இருக்கட்டும். வேண்டாம் மாலை. இது உனக்கு தான். என்னைக்கா இருந்தாலும் இது உனக்கு கொடுக்கத்தான் வச்சிருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க அம்மாலே. பந்தமும் சொந்தமும் மாய்ந்திடும் யாதிரையோ, நினைவுகள் மாய்ந்திடும் காலமோ வெண்ணிலவே. பிறந்த நாள் முதல் தொடர்கின்ற மரணமே இவனின் துணையாக மாறினையோ. காற்று தழுவும் இலைகள் போலே உன் ஜென்ம வேதாந்தம் தீர்க்கின்றதோ. மரணம் எனக்கு எப்பவும் பயந்தான். இப்பவும் அது என்னோட தான் இருக்கு. ஆனா வாழ்க்கைங்கிறது ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில உள்ள ஒரு சின்ன பாதை தான். அதை எனக்கு புரிய வச்சதே அந்த ஹரிதான். இங்கிருந்து என் பயணம் தொடரும். ஹரியின் நினைவுகளோடு இனி என் வாழ்க்கை பயணம் தொடரும். மரணம் என்பது முடிவல்ல. அதேபோல் மரண பயத்திற்கும் என்றுமே முடிவு இல்லை. 5656 புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் நகுல் நடிப்பில் வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.